ஏய், யார்றா வீட்ல? என்ன பண்றா வீட்ல? டேய், என்ன பண்ற? வச்சிட்டு இருக்கேன்பா. படிக்கிறியா? புக்க மூடி வச்சது படிக்க. நீ வந்துட்டியாப்பா, இதுக்கு மேல எப்படி படிக்கிறது? என்ன பண்ற வீட்ல? சொல்லு. அப்பா ரொம்ப டைட்டா வந்திருக்கேன். பாப்பா ஒரே நிமிஷம் பா. கீழே விழுந்துடாத. ஏய், எனக்கு தெரியும்டா. நான் தான் உன்னை சின்ன வயசுல இருந்து வளர்த்தேன். நீ என்ன சொல்லு. சரி, எனக்கு எக்ஸாம் இருக்கு பாரு, டிஸ்டர்ப் பண்ணாம போனா நான் படிப்பேன். ஏய், என்னடா எக்ஸாம்? என்ன எக்ஸாம்? பா நாளைக்கு குவார்டர்லி எக்ஸாம் இருக்குப்பா ஸ்கூல்ல. சரி. நீ பா. ஏய், இல்லடா, ஒரு நிமிஷம். அப்படியே ஒரு மாதிரி இருக்குடா, ஒரு மாதிரி பண்ணுடா. உனக்கு ஒரு மாதிரி பண்றேன். எங்கடா போய் விடுப்பா, என்ன ஏப்பா வந்து டிஸ்டர்ப் பண்ற? கொஞ்சம் எக்ஸாம் ஆகலாம்டா. அப்படியே அப்பா, என்னடா அப்பா, சின்ன வயசுல இருந்து நான் வளர்த்தேன் அப்பா. நீ பண்ணுங்கடா என்ன? கரெக்ட் தான்ப்பா, எனக்கு எக்ஸாம் இருக்கு. மடியில கொஞ்ச நேரம் படுக்க வைடா. பா. ஏய், உட்கார்றா. மடியில படுத்துக்கிறேன். என்னடா மியூசிக்லாம் பயங்கரமா இருக்கு. கேட்காத மியூசிக்லாம் போடுறாங்கடா. சரி, அப்பா படுத்துக்கிறேன். வீடுதான்ப்பா பேசுறேன். சொல்லுப்பா. நீ கொஞ்சம் எழுந்துச்சு உள்ள ரூம்ல போய் படுப்பா. மடியில படுக்க விட மாட்டேன். எக்ஸாம் இருக்குப்பா, படிக்கணும்பா. டிஸ்டர்ப் பண்ணாதப்பா, சொல்லிட்டே இருக்கேன் சும்மா. படுக்க இடம் இல்ல. படிக்கணும்ன்ற, நாளைக்கு எக்ஸாம் இருக்குன்ற வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கேன். வந்து டிஸ்டர்ப் பண்றதுக்கு நான் தான் கிடைச்சேன் உனக்கு. போப்பா விடுப்பா. அப்பா, நீ அப்பாவை மதிக்க கூட மாட்டேன். நீ பாஸ் சொல்லுங்க பாஸ். நல்லா போயிட்டு இருக்கு பாஸ். நல்லா ப்ராஜெக்ட்லாம் முடிச்சாச்சு எல்லாம். ஐயோ அப்பா, அப்பா நீ உள்ள போ, நான் மீட்டிங்ல இருக்கேன். மியூசிக் வித்தியாசமா இருக்கு. ஒண்ணு இல்ல சார், எங்க அப்பா தான், அவர் போயிடுவாரு. போயிடுவாரு. யாரா? ஜூம் மீட்டிங்ல இருக்கப்பா. ஆபீஸ் மீட்டிங் பா. யாரும் பாக்கண்டா. ஆபீஸ் மீட்டிங் பா, நீ பேச கூடாதுப்பா. குடுப்பா. பாக்குற சும்மா. யாரு? யாரா குரூப்பா உட்கார்ந்தா? யாரா? ஐயோ, அது ஆபீஸ் மீட்டிங் பா. ஜூம் ஏய், ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா அப்பா. இருக்கீங்களா? ஐயோ, இதான் எங்க வீட்டு பெட்ரூம் பாருங்க. இது எங்க பாத்ரூம் பாருங்க. ஏய், இருடா. வீடியோ பாஸ் குடுப்பா நீ. இங்க பாருங்க. இதான் எங்க வீட்டு பெட்ரூம். எல்லா மைக்கும் ஸ்பீக்கர் ஆஃப் ஆயிடுச்சு போல. குடுப்பா நீ. பாஸ் அவரு சாரி பாஸ், சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். சரி, உள்ள போய் படுப்பா ஃபர்ஸ்ட். பசிக்குதுடா. ஒரு மாதிரி இருக்குடா, வயித்துல பெரட்டுதுடா. எனக்கு ஏதாவது செய்யுடா. அவ கூப்பிட்டு எதனா கொடுக்க சொல்லுங்கடா இவருக்கு. எதனா பசிக்குதுடா. ஒரு அப்பா பசிக்கும் போது எதுவும் செய்ய மாட்டேன். ஏதாவது எடுத்துட்டு வாடா. இப்படி வாப்பா, ஓரமா வா, நான் போய் கெசியா வாங்கிக்கிறேன். ஒருத்தனும் மதிக்க மாட்டேங்க. அப்பா வந்திருக்க. என்னம்மா பிரச்சனை? என்ன பண்ற? பார்த்தா தெரியல, ரீல்ஸ் பாக்குறேன். சாப்பாடு எடுத்துட்டு வா போ. சும்மா இருப்பா கொஞ்ச நேரம். எப்ப பார்த்தாலும் சாப்பாடு. அப்பாக்கு பசிக்குது, சாப்பாடு. அப்பா சும்மா இருப்பா, வீட்ல தான் நிம்மதி இல்ல. ரீல்ஸ் பார்த்தா இங்கேயும் ரீல்ஸ் பாக்குறேன். படிக்கிறியா நீ? படிக்கிறேன்ப்பா, அப்புறமா படிக்கிறேன். இது என்னது போன்ல ரீல்ஸா? இந்த போனே உனக்கு வாங்கி கொடுத்து தப்பு. அப்பா என்னப்பா நடந்துட்டு இருக்க? ரீல்ஸ் உட்கார்ந்து படிக்காம சாப்பாடு எடுத்துட்டு வா போ. என்னப்பா உனக்கு பிரச்சனை? இப்ப எதுக்கு என் போனை தூக்கி போட்டு உடைச்சீங்க? சாப்பாடு எடுத்துட்டு வா போ. அப்பாக்கு பசியில வந்திருக்கோம். ஒருத்தரும் மதிக்க மாட்டேங்குது. இப்படி போனை தூக்கி போட்டு உடைச்சிருக்கீங்க. ஏன்ப்பா இப்படி பண்றீங்க? சாப்பாடு எடுத்துட்டு வாடி. இருங்கப்பா நீங்க. ஏய், சாப்பாடு எடுத்துட்டு வாடி. அம்மா, ஒருத்தரும் மதிக்க மாட்டாங்க. ஏய், நான் வாங்கி கொடுத்த போன் தானே இது. போன் எங்க போச்சு? ராகேஷ் சார். சொல்றா. ஆமா, என்ன பண்ண வேற நல்லடா. எக்ஸாம்ல நல்லாவே எழுதுறடா. ஃபெயில் எக்ஸாம்ல. அவ்வளவு சொல்றேன், அப்பா வந்து டிஸ்டர்ப் பண்ணாதப்பா, டிஸ்டர்ப் பண்ணாதன்ற. வந்து மேல விழுந்து சாப்பாடு வை, அதை வைன்ட்டு படிக்கவே இல்ல. எழுதவே இல்லை நான் எதுவுமே எக்ஸாம்ல. இது எங்க நைட்டு ஃபுல்லா டிஸ்டர்ப் பண்ணாரு, தூக்கமே இல்ல. வீட்டுல இவராலே நம்ம நிம்மதி எல்லாம் கெட்டு போகுது. உனக்காக நீ எக்ஸாம் எழுதல, எனக்கு என் வேலையை போயிட்டு என் பாஸ் கத்துறான் போட்டேன். நேற்று ஜூம் மீட்டிங்ல வந்து பாத்ரூம் கிச்சன் எல்லாம் காட்டின்னு இருக்காரு. வேற என்ன பண்றது சொல்லு.
என் போனுக்கு என்னாச்சு தெரியுமா? என்னாச்சு உன் போன் இப்படி உடைஞ்சிருக்கு? ஆமா, நான் ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தேன் சந்தோஷமா. வந்துட்டாரு, வந்து டப்புன்னு என் போனை தூக்கி போட்டு உடைச்சாரு. இதுதான் அவர் பண்ண நல்லது. பசங்களா வீட்டுல இருக்கீங்களாடா? அப்பா வந்திருக்கண்டா. ஜீவா ஜீவா மடியில உட்கார வை ஜீவா அப்பாவை. எங்க மடியில உட்கார? நானே நின்னு இருக்கேன், உன்னை எங்க மடியில உட்கார? அப்பாவை தூக்கிக்கோ பாப்பா கொஞ்சம். பா இங்க நாங்க சீரியஸா பேசிட்டு இருக்கோம், நீ வந்து என்ன பண்ணிட்டு இருக்க? ஏற்கனவே நீ பண்ண வேலைனால இங்க நான் ஃபெயில் ஆயிட்டேன். அவன் வேலை போட்டு அவன் போன ஆல்ரெடி நான் இதுவா வந்திருக்கேன், நீ டிஸ்டர்ப் பண்ணாத. இப்படிதான் பேசுறோம், பேசும்போது கேளு. என்னப்பா பிரச்சனை உனக்கு? ஏன்ப்பா டெய்லி குடிச்சிட்டு வரீங்க? போயிட்டு நீ சாப்பிடலாம். பா உன்னதான் கேக்குறோம், எதுக்கு டெய்லி குடிச்சிட்டு வரீங்கப்பா? டெய்லிமா கஷ்டம். உன்னோட கஷ்டமா? வீட்டுல நிம்மதியா இல்ல நீ குடிச்சிட்டு வரதுனால. டெய்லியே குடிச்சிட்டு வந்து போனை உடைக்கிற, படிக்க விடாம பண்ற, வேலை போகும்போது எப்படி வீட்டு வாடகை கட்டுறது? யாரையும் டிஸ்டர்ப் பண்ணலையா? யாரையும் டிஸ்டர்ப் பண்ணலையா? எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணி வச்சிருக்கப்பா நீதான். நேத்து ஆபீஸ் மீட்டிங்ல என்ன பண்ண நீ வந்து? ஏன்பா இவ்வளவு இதுவா கடினமா போன பேசுறீங்க? வேற வச்சுட்டு எப்படி நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுவேன்? பிரச்சனையாமா பாருப்பா, இந்த மாதிரி பண்றதா இருந்தா எங்க கிட்ட நீ பேசவே பேசாதப்பா. ஆமாப்பா, பேசாம எங்கனா போயிடு, கிளம்பு. நீ டிஸ்டர்ப் பண்றாங்க ரொம்ப. வீட்டுல நிம்மதியே இல்ல உன்னால, போயிடு எங்கயாவது. எங்கனா போ. எங்கப்பா போறேன் நானு? எனக்கு தெரிஞ்சுக்கலாம் நீங்க தானப்பா. சின்ன வயசுல இருந்து உங்களுக்காக தானப்பா இருந்தேன் நானு. பா சும்மா கைடுப்பா, அப்படியே நடிப்பேன். சும்மா கிட்ட வராதுப்பா நீ. உனக்கு எவ்வளவு டார்ச்சர் வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணா அப்பா. எங்க அப்பா ஜீவா நீ இப்படி இருக்கடா, அதுக்கு நான் போட்டு சாப்பாடு தான் ஜீவா. நீ ஒண்ணும் போடல, போ கிளம்பு. ஏசியா சிரியாப்பா நீ அழுகுறப்பா நானு. இந்த ட்ரெஸ் எல்லாம் யாருமா வாங்கி கொடுத்தா? அந்த போன் எல்லாம் உனக்கு யாருமா வாங்கி கொடுத்தா? அப்பா தான் நம்ம அப்பா மேல பாசம் இல்லையா உனக்கு? கிளம்பா நீ ஃபர்ஸ்ட். விட்டா யாருமா இருக்கா? ஒரு நாளாவது நிம்மதியா இருக்க கொடுப்பா. போப்பா, தயவு செஞ்சு நிக்காதீங்க. விட்றா, அவர் போட்டோ விடு. ஐயோ பேசிட்டு. ஹலோ, பிரைஸ் லார்ட் ஆண்டி. சொல்லுங்க ஆண்டி. ஆமா ஆண்டி, ஆமா போன வாரம் வந்து வீட்டுல கொஞ்சம் பிரச்சனை ஆண்டி, அதான் ஆண்டி சர்ச் வர முடியல. ஆமா ஆண்டி, ஆமா அப்பா தான் ஆண்டி பிரச்சனை பண்ணாரு. ஒரே வீட்டுல பிரச்சனை பண்ணி யாரையும் படிக்க விடல, அதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை பண்ணாரு. சரி ஓகே. சரி சரி ஆண்டி, ஓகே ஆண்டி. நீங்க சொல்றீங்க, நாங்க கேக்குறோம் ஆண்டி. ஓகே ஆண்டி, நாங்க பேசிட்டு எல்லார்கிட்டயும் நான் பேசிட்டு சொல்றேன் ஆண்டி. ஆமா ஆண்டி. சரி ஆண்டி, நான் வச்சிடுறேன். நான் பேசிட்டு நாங்க வரோம். சரி ஆண்டி. என்னடா சொன்னாங்க பாஸ்டர் ஆண்டி? கால் பண்ணாங்கடா, கேட்டாங்க எதுக்கு இந்த மாதிரி வரல சண்டே சர்ச்சுக்கு. அது மாதிரி சொன்னேன், இந்த மாதிரி பிரச்சனை ஆண்டி, அப்பா வீட்டுல பிரச்சனை பண்ணாரு, பிடிக்கவே மாட்டேங்குது ஆண்டி அவர் பண்றதுனால சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, நீங்க இப்பதான் இந்த மாதிரி அவர் பண்றத பாக்குறீங்க, சின்ன வயசுல இருந்து அவர் உங்களுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு, உங்களுக்குன்னு யாரு இருக்கா? 3 பேருக்கு அவர் தானே இருக்காரு, அவருக்காக உங்களை விட்டா யாரு இருக்கா? நீங்க தானே இருக்கீங்க, என்ன பண்ணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கொஞ்சம் போங்க, என்னதான் இருந்தாலும் அவர் உங்களுக்கு அப்பா தானே அப்படின்னு ஆண்டி. நம்ம அவங்க சொல்றாங்க, நீங்க ப்ரேயர் பண்ணுங்க ஏசுப்பா கிட்ட, ஏசுப்பா உங்க அப்பா மாத்துவாரு. கண்டிப்பா நம்ம ப்ரேயர் பண்ணுவோம், உட்காந்து நம்ம ப்ரேயர் பண்ணுவோம். இல்ல நம்ம அப்பா கிட்ட நம்ம அப்பாவையும் கூப்பிட்டு அவரையும் உட்கார வச்சு சாதாரணமா பேசுவோம். என்ன சொல்றீங்களா? என்னதான் இருந்தாலும் ரொம்ப அப்பா சொல்லுப்பா. அப்பா நீ பண்ண அந்த டென்ஷன்னால திட்டிட்டோம்ப்பா. சரிப்பா, கரெக்ட் தான்ப்பா. சாரிப்பா மனுஷன்ப்பா, எங்களெல்லாம் திட்டோம்பா அவனை ரொம்ப. நான் கஷ்டப்பட்டு வளர்த்தவங்க அம்மா இல்ல. ஒரு நாள் நீங்க நினைக்கலாம், அப்பா இப்போதான் குடிச்சிட்டு வந்தவங்க சண்டை போடுங்க. ஆனா அந்த சண்டை போடுறதுக்கு காரணம் என் வாழ்க்கையில நிம்மதி இல்லை, என் வாழ்க்கையில ஆறுதலா பேசுறதுக்கு யாரும் இல்லப்பா, என் வாழ்க்கையில தனிமையா தான் உங்களை நடத்தணும், இந்த தனிமையா தான் வளர்த்தப்பா.
எனக்கு நீ யாருமே இல்லை. அதனாலதான் சரி கொஞ்ச நாள் குடிச்சாவது எனக்கு சமாதானம் கிடைக்கும். எல்லாத்துக்கும் முடிவு குடிக்கிறது கிடையாதுப்பா. இப்பப்பா அது சரிதான்ப்பா. பட் ஆனா நீ இப்ப குடிச்சிட்டு வர்றதுனால எனக்கும் பிரச்சனை தானப்பா. உனக்கும் உன்னோட உடம்பு சரியில்லாம போகும், எங்களுக்கும் இதனால நிம்மதி இல்லை, வீட்லயும் நிம்மதி இல்லப்பா. சேர்ச்சு கூட ஆண்டி போன் பண்ணாங்கப்பா. சர்ச்சு கூட உன்னால போக முடியல நிம்மதியா. மன்னிச்சிருப்பா, எங்கேயும் மன்னிச்சிருப்பா. ரொம்ப நாங்களும் உன்னை திட்டிட்டோம். ரொம்ப இந்த மாதிரி எங்கிட்ட முன்னாடியே பேசி எப்பயோ குடிக்கிறது நிறுத்தி இருப்பாங்க. நீங்க எங்கிட்ட இவ்வளவு வெறுப்பை காமிச்சு தானே என்ன இன்னும் மோசமா இது நீங்க முன்னாடியே பண்ணிருந்தீங்கன்னா நான் எப்பயோ குடிக்கிறது விட்டுருப்பேன் சார். மன்னிச்சிருப்பா, எங்களை மன்னிச்சிருப்பா, சாரிப்பா. சரி வாப்பா, நம்ம எல்லாரும் ப்ரேயர் பண்ணலாம். பாப்பா நம்ம எல்லாம் ப்ரே பண்ணலாம் குடும்பம். ஒரு கருபோல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கருபோல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி, நன்றி, நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி, 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 நன்றி. கருபோல சுமந்தீரே நன்றி. குடும்பத்துல சமாதானத்தை கொடுங்கப்பா. ஒருவேளை இங்க பார்த்துட்டு இருக்க நிறைய பேரப்பா இந்த மாதிரி சூழ்நிலை கூட கடந்து செல்லலாம்ப்பா. அந்த குடும்பத்துல ஒரு சமாதானத்தை கொடுக்கறதுக்காக நன்றியப்பா. அப்பா குடிக்கிற ஹஸ்பண்ட்ஸ் நீங்க மாத்துறதுக்காக நன்றி செலுத்தணும். எங்க வாழ்க்கையில நீங்க ஒரு மாறுதலை கொண்டு வந்த தேவன் அப்பா. இங்க இருக்கிற ஒருத்தர் வாழ்க்கையில நீங்க மாறுதலை கொண்டு வர முடியும். உங்களால முடியாத காரியம் ஒன்றுமே இல்லப்பா. உங்களால சாத்தியம் இல்லாத காரியம் ஒன்றுமே இல்லப்பா. அப்படிப்பட்ட தேவன் இன்னைக்கு எல்லார் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யறதுக்காக நன்றியப்பா. அதுக்கு யாரும் அந்த குடும்பத்தில் இல்லாதபடியப்பா எல்லாரும் ஒரு ஐக்கியத்தோட அப்பா உங்களை சேவிக்கிறதுக்கு அப்பா, உங்களை மாத்திரம் சேவிக்கிறதுக்கு பலனை கொடுங்க, அறிவு கொடுங்க, ஞானத்தை கொடுங்கப்பா.